இப்போ தெரிகிறதா கண் ஏன் முக்கியம் என? இனி யாராவது அசால்ட்டா இருப்பீர்களா? பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அனைத்து உறுப்புகளுடன் பிறந்து வளர்வது என்பது இயற்கை. அதுவே குறைபாடுகளுடன் பிறந்தால் அதனால் அந்த உயிர் வளர்ந்து பெரியவர்களாகும் போது பல கஷ்டங்களை சந்திக்கின்றனர். அப்படியின்றி இயற்கையாகவே அனைத்து உறுப்புகளும் நன்றாக இருந்தால் அதனை நல்ல முறையில் தீங்கு ஏற்படாதவாறு பாதுகாத்து வருவது மிகவும் முக்கியம். இதில் கண்கள் உடல் உறுப்புகளிலேயே மிகவும் முக்கியம் என்றே சொல்லலாம். ஒவ்வொரு மனிதர்களின் முக்கியமான திறன்களில் ஒன்று பார்க்கும் திறன். அந்த கண்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முக்கிய பங்கு வகிப்பது ஊட்டச்சத்து உணவுகள்தான். அந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். கண்கள் பார்க்கும் திறனாகும். சிறு வயது முதலே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒருவருக்கு வளர்ந்த பிறகு பார்வை நன்றாக இருக்கும். அதே வகையில் உங்கள் கண்களையும் பார்வையையும் பாதுகாக்கும் உணவுகள் குறித்து இந்த பட்டியலில் பார்ப்போம். நமக்கு என்ன நோய் வருகிறது என்பதையும் உடலில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதையும் நாம் சாப்பிடும் உணவை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். உடலை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள நமது உணவு முறைகளில் சில சத்தான உணவுகளை வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும். அவை என்னென்ன உணவுகள் தெரியுமா? சர்க்கரை வள்ளி கிழங்கில் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோடின் அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் கண்களை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பருப்பு வகைகள், நட்ஸுகள் ஆகியவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வது பார்வைக்கு நன்மை பயக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சியா விதைகள், ஆளி விதைகள் போன்றவற்றை டயட்டில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இதில் வைட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 ஆகிய சத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அடுத்ததாக பச்சை இலை காய்கறிகள் உடலுக்கும் கண் பார்வைக்கும் நன்மை பயக்குகின்றன. இதில் கண் பார்வைக்கு உகந்த லூடின், ஜியாக்சிடின் மற்றும் வைட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. கண் பார்வையை மேம்படுத்த உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒன்று மீன். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி அமிலம் இருப்பதால் கண் பார்வைக்கு நன்மை என சொல்லப்படுகிறது. அதை தவிர்த்து உலர் பழங்களும் உடலுக்கும் கண்களுக்கும் நன்மை பயக்குகின்றன. இதில் உள்ள வைட்டமின் இ சத்துக்கள் வயதானாலும் கண் பார்வையை கண் போல வைத்துக் கொள்ளுமாம். முந்திரி, வேர்க்கடலை, பருப்பு வகைகள் உள்ளிட்டவற்றில் கண் பார்வையை மேம்படுத்தும் சத்துக்கள் உள்ளன. சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் இ மற்றும் சி சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. குறிப்பாக கண் பார்வையை பார்த்து கொள்ள எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற பழங்களை சாப்பிடலாம் என மருத்துவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பீட்டா கரோடின் மற்றும் வைட்டமின் இ சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளில் ஒன்று கேரட். இது கண்களின் புரதங்களை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளுமாம். இதேபோன்று முருங்கைக்கீரை, பூ, காய் என அனைத்திலும் அதிக அளவு மருத்துவ குணங்கள் உள்ளது. இதில் இரும்பு சத்து அதிக அளவு இருப்பதால் கண்களுக்கு மட்டுமின்றி அனைத்து உறுப்புகளுக்கும் இந்த முருங்கைக்கீரை நல்லது. எனவே கண்தான் நாம் அன்றாடம் பணிகளை செய்ய நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. எனவே அனைத்து விதமான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும். நாக்கு சுவைக்காக உண்ணாமல் நம் உடலில் உள்ள பாகங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று உண்ண வேண்டும். பல்லு போச்சு என்றால் சொல் போய்விடும் என்று ஒரு வாக்கு இருக்கிறது. அது போன்று கண்ணில்லை என்றால் வாழ்க்கையே போச்சு என்றால்தான் சொல்ல வேண்டும். நாம் சொல்வதை நம் உடல் கேட்க வேண்டும். உடல் கூறுவதை நாம் கேட்கின்ற நிலைமை வந்தால் மருத்துவரை அணுக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே அர்த்தம். எனவே மருத்துவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள செலவிடலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.